இலவச திட்டங்களை பொறுத்தவரை என்னுடைய கருத்தை பல இடத்தில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். இலவசமும் மக்கள் நலனுக்காக ஒரு ஆட்சி செயல்படுத்துறதுக்கும் நிறைய இருக்கு. இன்னைக்கு 2026 தமிழகத்திற்கான என்னுடைய கனவை நான் சொல்லிட்டேன். எப்படி இருக்கும்னு என் கனவை சொல்லிட்டேன். நீங்க குதர்க்கமா கேட்கலாம், ஆர்குமெண்டா கேட்கலாம், மகாராஷ்டிரா எப்படி இருக்கு, டெல்லி. என்னுடைய கனவை உங்க முன்னாடி வச்சுட்டேன். எதற்காக ஒரு 3 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டை எதற்கு செலவு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் ஆட்சியாளருக்கு தமிழகத்தில் இருக்கணும். நான் உத்தரப்பிரதேஷ், பெங்கால், அஸ்ஸாம் அதற்கெல்லாம் நான் பொறுப்பேற்க விரும்பலீங்கண்ணா. தமிழகம் 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு. இதை கட்டுறக்கு இன்னும் பல வருஷம் ஆகும். அடிப்படைக்கு நாம் செலவு செய்ய வேண்டிய பணத்தை செலவு செய்யாம இருக்கிறோம். காரணம், அள்ளி தெளித்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த ஒரு வருட காலம் மக்கள்கிட்ட ஒரு ஆல்டர்னேட் பொலிட்டிக்கல் விஷன், திமுக ஒன்னு செய்யறாங்க அதனால ஓட்டு வருதுன்னு அவங்க நம்புறாங்க, அதை காப்பி அடித்து அரசியல் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு இல்லைங்கண்ணா. தமிழகத்திற்கு இன்னைக்கு மாற்றம் வேண்டும். நான் நேத்து பேசின மாதிரி பல இடத்துல இதை பத்தி நான் பேச ஆரம்பிப்பேன். ஏன்னா நான் இங்கே வந்திருப்பது அரசியலை தூய்மை செய்ய வேண்டும். எல்லாம் செய்யறத நானும் செஞ்சேன்னா நான் இதுக்கு அரசியலுக்காக வரணும். அதனால் என்னை பொறுத்தவரை 3 லட்சம் கோடி பட்ஜெட் நீங்க போடுறீங்கன்னா 60,000-70,000 கோடி எதற்கு செலவு செய்றீங்கிறத என்னுடைய கேள்வி. அதனால் மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், எந்த மாநிலமாக இருக்கட்டும், உங்க முன்னாடி நான் வச்சிருக்கேன். அதை நிறைய ஆட்சி அதை டிஃபெண்ட் பண்ணி சொல்றாங்க. இது மக்கள் நலனுக்காக கொண்டு வர்றோம். மக்கள் நலனுக்காக டார்கெட்டடா இருந்தா சந்தோஷம். இந்த ரேஷன் கார்டுல இவர்களுக்கு இது கொடுக்கணும், ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பா செய்யணும். அதே நேரத்தில் வாக்கரசியலுக்காக நாம செய்யணும் அப்படின்னா தமிழகம் அந்த பாதையிலே செல்லக்கூடாது என்பது என்னுடைய நிலைப்பாடு. முதல் கட்டமா 33 மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கீங்க சார். இப்ப வேலூர் மாவட்டத்தில் மனோகரன் விலகி இருக்காரு சார். அதாவது சில பேருக்கு இதெல்லாம் புதிதுதாங்கண்ணா. இதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது. ஒரு தலைவர்கள் வரும்பொழுது சில பேருக்கு ஏற்புடையது இருக்காது. இந்த அமைப்பு தேர்தல் பொழுது நிறைய பேர் வெளியே போவாங்க, நிறைய பேர் உள்ள வருவாங்க. அதெல்லாம் சாதாரணமான ஒரு நிகழ்வு தான். அதனால் யார் விலகி இருந்தாலும் கூட இந்த கட்சிக்கு உழைத்ததற்காக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். புதிதாக உள்ளே வருவோர்களுக்கு இந்த நேரத்தில் நான் வரவேற்பும் தெரிவிச்சுக்கிறேன். காரணம், சில பேர்த்துக்கு சில விஷயம் பிடிக்காம வெளியே போறாங்க அப்படின்னா அவர்கள் உழைத்திருக்கின்றார்கள், நன்றி சொல்ல வேண்டிய என்னுடைய கட்டாயம். இந்த கட்சி ஒரு ஜனநாயக முறையில் அதனுடைய தலைவர்களை அது தேர்ந்தெடுத்திருக்கிறது. மாவட்டத்துக்கு இந்த தலைவர் தான் வேணும், திருநெல்வேலிக்கு தான் வேணும், வேலூருக்கு தான் வேணும். அவர்கள் சொல்லும் பொழுது மாநில தலைவராக நானும் அதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும். நானும் சென்னையிலிருந்து என்னுடைய விருப்பு வெறுப்பை திணிச்சா அந்த ஜனநாயக முறையை கேள்விக்குறியாகிவிடும். அதனால ஜனநாயக முறைப்படி எல்லா இடத்துலையும் தேர்தல் நடந்திருக்கு. இது தமிழ்நாட்டுக்கு புதுசு. இவ்வளவு ஜனநாயக முறையில் பண்ண முடியுமா, பூத்திலிருந்து ஒன்றியத்திலிருந்து மாவட்டம் வரைக்கும் பண்ண முடியுமான்னு அதை செய்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம். அதனால் நிறைய புதியவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். வெளியே செல்பவர்களும் கூட சில பேர் யாராச்சும் 1-2 பேர் இருந்தா கூட மறுபரிசீலனை செய்வாங்க. ஒருவேளை சரினா கூட அவர்களுடைய உழைப்புக்கு என் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதான் நான் பேசுறேங்கன்னா, அருந்ததியர் சமுதாயத்தை சார்ந்த மாணவ செல்வங்கள் இன்னைக்கு மடிக்கணினி இன்னைக்கு கொடுத்து நீங்க படிக்க வைக்கிறீங்கன்னா சுதந்திரம் கிடைத்து எத்தனை நாள் ஆச்சு? எத்தனை முறை நீங்க ஆட்சியில் இருந்திருக்கிறீங்க? திமுக எத்தனை முறை ஆட்சியில முழுமையாக 5 முறை முழுமையாக, இன்னைக்கு 6வது முறை. அப்பெல்லாம் நீங்க என்ன கழட்டினீங்க, என்ன கிழிச்சீங்க? அமைச்சருக்கு நான் கேட்கிறேன், முதல் முறை என்ன பண்ணீங்க? இன்னைக்கும் பட்டியல் சமுதாயம், இன்னைக்கும் பட்டியல் சமுதாயம், இன்னைக்கும் பட்டியல் சமுதாயம் கல்வியில பின்தங்கி இருக்கிறாங்கன்னு வாய்க்கிலேயே பேசுறீங்களே. இத்தனை 75 ஆண்டு காலமாக அரசியல் இருக்கக்கூடிய கட்சி 1949 இருந்து பட்டியல் சமுதாயத்தை உயர்த்துவதற்கு, மாணவ செல்வங்களை உயர்த்துவதற்கு என்ன பண்ணீங்க? இன்னைக்கு மடிக்கணினி கொடுக்கிறேன்னு பெருமையா பேசுறீங்கல்ல. 5 முறை நீங்க ஆட்சி உருப்படியா இருந்தா இன்னைக்கு எல்லாருமே தொழில் முனைவோர்களாக, பொருளாதாரத்தில் முன்னேறலாக மாறி இருப்பார்களே. இதையே அமைச்சர் இதை பேச மாட்டார். இன்னும் 50 வருஷம் இதே தான் பேசுவாங்களா? தமிழ்நாட்டிலே சில சமுதாயம் பின்தங்கி இருக்கிறாங்க, அவங்கள முன்னேற்ற போறேன். எத்தனை வருஷம் நான் பேசுவேன்? எனக்கு அதெல்லாம் தாண்டி அடுத்த விஷயத்தை பேச வேண்டிய காலகட்டத்திலே தமிழக அரசியல் இருக்கு. இவர்களுடைய செயல்பாடு 75 ஆண்டுகளாக சரியா இல்லாதனால இன்னைக்கும் அதே விஷயத்தை பேசிட்டு